ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் எ டேயில் மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் பண்ணேன். அதுக்கு கொஞ்சம் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் தக்காளி தொக்கும் செஞ்சு முடிச்சாச்சு. மதியானம் லஞ்சுக்கு பிஸ்பில்லாபாத் தான் பசங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கேரட்டு, முருங்கைக்காய் எல்லாமே காயெலாம் போட்டு ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா. போட்டுட்டு ரைஸ் எல்லாம் போட்டுட்டேன். ரைஸ் ஒரு கிலோவுக்கு போட்டேன் நான். கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணேன் நான். அதனால பிரியாணி டேக்ஸால் தான் வச்சேன். வச்சு நல்லா மூடி வச்சாச்சு. சைட்ஸ்க்கு பொட்டேட்டோ 65 கேட்டாங்க. அதுக்கு நான் பொட்டேட்டோ சின்ன சின்னமாக நீட்டாக அரைஞ்சிட்டு கொஞ்சம் கடல மாவு போட்டேன். கடல மாவு போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் 65 மசாலா போட்டுட்டு உப்பு, அதுக்கப்புறம் ஆயில் எல்லாம் போட்டு பெசரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ இது தாளிக்கிறதுக்கு முன்னாடி கூட வச்சுட்டு பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் பெசரி வச்சுட்டு அது நல்லா ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 முட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதையும் நான் பாயில் பண்ணி வச்சுட்டு பார்த்தா இந்த பக்கம் பிசிபில்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சும்மா நெய் கொஞ்சம் விட்டுட்டேன் 2 ஸ்பூன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. ஸோ நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் மூடி வச்சுட்டேன். நல்ல கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஹீட்டில் அப்படியே மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த 65 வேலை தான் பார்த்தேன். நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு முட்டை பாயில் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த பாயில் பண்ண முட்டையும் எடுத்துகிட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். தோசை கல்ல ஜஸ்ட்டு இந்த கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு அது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் காரம் ரொம்ப கம்மியாக பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பசங்களுக்கு வரைக்கும்ன்றனால காரம் அதிகமாக நான் சேர்க்கறதில்ல, அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. மதியானம் லஞ்சுக்கு இப்படி தான் பிஸ்பில்லாபாத்தும் முட்டை ஃப்ரை அண்டு பொட்டேட்டோ 65ஓட கொடுத்தாச்சு. பசங்களும் ரொம்ப ஹாப்பி. கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்றனால ஃபுல்லாக காலியும் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட நாங்கள் எங்கள் லஞ்சை முடித்தோம் சிறப்பாக. தென் நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் தோசை வித் பீனட் சட்னி தான் பண்ணேன். நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,